இன்னைக்கு நம்ம வந்து நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து கம்பு நூடுல்ஸ். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. அதில் ஒரு மசாலா பாக்கெட் இருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நூடுல்ஸை வந்து இதில் எடுத்து அப்படியே சேர்க்கலாம். நல்லா இதை நூடுல்ஸை சேர்த்த பிறகு நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்கு. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். வெந்து வந்த பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரைன் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ட்ரைன் பண்ணிக்கலாம். இது நூடுல்ஸ் ஒட்டாமல் வரதுக்கு பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி நம்ம கழுவிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துடலாங்க. அதில் கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் மிளகு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன், அதை கொஞ்சோண்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா எது செஞ்சாலுமே ஒரு மஞ்சள்தூள் சேர்த்து செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நான் வந்து பாருங்கள், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். கேப்சிகத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்த பிறகு எண்ணெயிலே தான் வேக போகுது. அது வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், கேப்சிகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் வந்து பாதி குக்கான பிறகு நம்ம வந்து இப்போ கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ எல்லாம் போட்டிருக்கோம்ல இதில், அதெல்லாம் வந்து முட்டைக்கோசு எல்லாம் வெந்து வந்தோடனே ஆஃப் பேக்கட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேப்சிகத்தை, க்ரீன் கேப்சிகம், ரெட்டு கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள் சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிறுதானிய நூடுல்ஸுங்கிறதுனால ரொம்பவே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்ல கேப்சிகம்லாம் வந்து குக்காகி வந்துட்டு ரொம்ப எல்லாம் குக் ஆகக்கூடாது. லைட்டாக இருந்தாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கேப்சிகம் சும்மாவே சாப்பிட்லாம்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கொடுத்த அந்த மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ரெண்டு தடவை கிண்டி விட்டோம்னா இந்த மசாலாவை போட்டு நல்லா கிண்டிட்டு, இங்கே பாருங்கள், நல்லா அதோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு, இப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த நூடுல்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த நூடுல்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும், லைட்டாக போட்டால் போதும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே அருமையான வெஜிடபிள் நூடுல்ஸ் சூப்பராக இருக்குது. சிறுதானிய நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.